Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம ட்ரோன் பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சில கேட்ஜெட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். மஸ்ட் நீடட் அக்சஸரிஸ் ஃபார் DJI Mini SE அண்ட் Mini 2 பற்றி. அதில் ஒரு சிலது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃபிட்டிங் மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் அதோட யூசேஜும் நான் காமிக்கிறேன். அதை ஃபிட் பண்ணால் என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத பற்றி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிம்பல் ப்ரொடெக்டர் பற்றி நான் காமிக்கலான்னு இருக்கேன். லெட்ஸ் see. இதில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கிம்பல் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இதே லாக் தான் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம கிம்பலோட இந்த ஹோல்டர் வந்து இந்த இடத்துல லாக் ஆகுதோ அதே பிளேஸில் தான் வந்து இதுவும் லாக் ஆகும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை போட முடியும். சேம் இதே டைமில் இதை போட்டிருக்கும் போது அதை யூஸ் பண்ண முடியாது. இது எப்படின்றது நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த பொசிஷனில் இது இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ இப்படி டாப்பில் இப்படி வச்சுட்டு பாட்டமில் இப்படி ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான், ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரோன் ஆன் பண்ணுறேன். அதோட மூமெண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபெக்டும் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா மூமெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் டவுன்வர்ட்ஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட் டவுன், அப்வர்ட்ஸ், எந்த ஒரு இதுவும் ஆகலை. நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்பும் இதில் எடுத்து காமிக்கிறேன். ஒரு ப்ரானோ ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு கேமரா மூமெண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். அதனால் அதையே எடுத்து காமிக்கிறேன். 180 டிகிரி ஷாட்டு, கம்ப்ளீட் 180 டிகிரிக்கே போகுது. எந்த ஒரு அஃபெக்டும் ஆகலை, எந்த ஒரு பிளாக் பேட்சும் வரல. அதுக்கு தான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா சில சப்ஸ்கிரைபர் வந்து திங்க் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி இதை போடுறதுனால ஏதாவது இஷ்யூ ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஒரு ஸ்பியரும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ கேமராவோட மூமெண்ட்ஸ் பாருங்கள். நான் உங்களுக்கு அதையும் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே ஸ்வைப் ஆகுது. ரொட்டேஷன் எல்லாமே நடக்குது. ஏன்னா 360 டிகிரி எடுக்கணும்னா எல்லா ஆங்கிள்லையுமே அதை எடுத்து ஆகணும். ஸோ அப்பயும் வந்து எந்த இஷ்யூவும் ஆகலை. ஜஸ்ட் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு டெமோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்காக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிம்பலை வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஜஸ்ட் ஆக்சிடென்டலாக கீழே விழும்போதும் சரி, அண்டு நார்மலாக வைக்கும்போது நம்ம டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரொப்பல்லர்லேருந்து வர அந்த ஸ்பீடுக்கு இருக்கிற சாண்டு டஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போய்கிட்டும் அந்த கிம்பலோட ரொட்டேஷன் பார்ட்டில் போய்ட்டு ஸ்டிக் ஆகிடும். அதனாலே வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. இது வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டூல், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் நான் சொல்லியிருந்தேங்க, அது எங்கே ஃபிட் பண்ணலாம், எப்படி ஃபிட் பண்ணலான்றது தான். இந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் இருக்குது. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் டர்ன் பண்ணிங்கனாவே போதும். அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து டர்ன் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3M ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுன்றது தான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக் சைடு இருக்குது. இந்த பேக் சைடு கீழே இருக்க இந்த ஸ்பேஸில் பண்ணோம்னா நம்ம வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. ஸோ இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் நான். உங்கள் 3M ஸ்டிக்கர் எடுத்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா சென்டராக பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு சைடு ஓட்டுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக அதை ஒட்டியிருக்கணும். அப்போ தான் வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகும் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணும்போது. அதையும் நான் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன்.
சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இது இருக்குது. இந்தளவுக்கு வந்தாவே நமக்கு ஸ்கையில் வந்து நல்லாவே தெரியும், நமக்கு விசிபிள். ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற லைட் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும், அதுக்கு இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நான் இது வந்து ஸ்கைலையும் உங்களுக்கு நைட்டில் வந்து ஃப்ளை பண்ணி இப்போ ஒரு வீடியோ வந்து எடுத்து காமிக்கிறேன். கைஸ், நான் வந்து இப்போது ட்ரோனை வந்து நைட் டைமில் ஜஸ்ட் ஸ்டெப்ஸில் வந்து விடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம அந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து எப்படி வந்து நைட்டில் வந்து உங்களுக்கு வியூ ஆகுது அப்படின்றதுக்காக இப்போ நான் வந்து ட்ரோன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோப் லைட் ஆன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வெயிட் வந்து ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை, ரொம்பவே நல்லாவே ஸ்டெபிலிட்டி இருந்தது. அண்டு இதோட விசிபிலிட்டியும் நல்லாவே இருந்தது. நான் ரொம்ப ஹைட்லேயும் ஃப்ளை பண்ணி பார்த்தேன், பட் என்னோடய கேமராவில் அது அந்தளவுக்கு கேப்சர் ஆகலைன்றதுனால அந்த வீடியோவை வந்து நான் ஆட் பண்ணல. ஓரளவுக்கு ஹைட் டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சு நான் இப்போ கேப்சர் பண்ணது தான் உங்களுக்கு நான் வந்து வியூ பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி இந்த வீடியோவில் வந்து 2 ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிம்பல் ப்ரொடெக்டிங் ஹுட்டு, அடுத்து வந்து இது வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸு. ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வாங்க, நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.